அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவும் காதலை பற்றி, இளவயது காதலை பற்றி. இளவயதுன்னு சொன்னால் 18, 16 வயதுக்கும் 20 வயதுக்கும் இடைப்பட்ட வயதில் வர்ற காதலை பற்றி. அப்போ அந்த வயதுக்கு உட்பட்ட நீங்கள் இதை கொஞ்சம் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அட்வைஸாக இருக்காது. சில வேளை இதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பதிவு எனக்கு இடத்துண்டியது என்னென்னு சொன்னால், எங்களோட கிராமத்தில் 2 நாளுக்கு மேல் இடம்பெற்ற ஒரு சம்பவம். என்னென்னு சொன்னால், இந்த வருஷம் எடுக்க போகிற பிள்ளையும் 18 வயது 4 மாதமும் இன்னொரு படியனும் ஓடிவிட்டார்கள். இந்த ஓடிவிட்டார்கள் என்று சொல்ல எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இப்போ படியனும் ஓடுறதில்லை. யாழ்ப்பாணத்தில் நான் நீண்ட காலம் இருந்தேன். நான் காதலிப்பார்கள், தங்களோட தேவைகள் எதுவும் இருந்தால் இங்கே கோட்டை லைப்ரரி பக்கம் போய் ஒரு நாள் அதை செலவழித்து அதை எல்லாம் முடிச்சு கொண்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுவார்கள். யாரும் ஓடுறதில்லை. அதை லவ்வர் என்று காதல் என்று கூட சொல்கிறதில்லை, ஃப்ரெண்ட் என்று சொல்லி தங்களோட வேலையை முடிச்சு கொள்வார்கள். இந்த அப்பாவிகள் இந்த கிராமப்புற பக்கம் இன்னும் காதல் என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். அந்த 2 பேரும் ஓடிவிட்டார்கள். ஓடினாட்டு சொன்னால் எங்கேயோ போய்த்தார்கள், இன்னும் கண்டுபிடிக்கலை. 2-3 நாள் ஆகிட்டு இன்னும் கண்டுபிடிக்கலை. அப்போ இதை பற்றி நான் பார்க்குற போது உண்மையில் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளையை பற்றி, படியனை பற்றி நான் பெருசாக யோசிக்கலை. எங்களோட சமூக அமைப்பில் படியங்கள் இதால் பெருசாக பாதிக்கப்படுறதில்லை. அவர்கள் அந்த லைஃப் ஃபெயிலியராக போனால் இன்னொரு லைஃபுக்குள்ளே போயிடுவாங்க. இல்லாட்டி சமூகத்தில் அவைக்கு பெரிய ஒரு ஏதாவது ஒரு பெரிய குற்றம் மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனால் பொம்பளை பிள்ளை ஓடி போனால் 2 வருஷமோ 1 வருஷம் இருந்தால் 2-3 குழந்தைகளுக்கு அம்மாவாக போயிடும். பிறகு பிரிஞ்சிட்டா இந்த சமூகத்தில் தனியாக வாழ்கிறது, எப்படி வாழ்கிறதுன்றெல்லாம் சரியான ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்து தான் வாழ வேணும். அப்போ ஏன் நான் இப்போ இதை ஃபீல் பண்ணி கதைக்கிறேன்டா, அப்போ நீங்கள் காதலிக்கக்கூடாதா தவறாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், காதலிக்கிற தவறு இல்லை. அந்த வயதில் 16 வயது டீனேஜில் காதல் வெராட்டிக்கு, காதல் உணர்வு வெராட்டிக்கு தான் தவறு. அவையத்தை கொண்டு போய் மெடிக்கல் செக்கப் பண்ணணும். இவைக்கு அந்த பக்கம் வேலை செய்யலை, இது வியூஸ் அடித்து போச்சான்னு சொல்லி பார்க்கணும். காதல் வர தவறு இல்லை. அப்போ காதல் வந்தால் கல்யாணம் கட்டலாம், பழகலாம் தானே என்று கேட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்னும் விலங்குகள் இல்லை, நாங்கள் சமூக விலங்குன்னு சொல்கிறோம். ஆனால் விலங்கில், காட்டு விலங்கில் நாங்கள் இந்த சமூக வாழ்க்கைக்குள்ளே ஈடுபட்டு சில வழிக்குள்ளால் போனால் தான் எங்களோட எதிர்காலம் நல்ல மாதிரி இருக்கும். அதாவது படிப்பு, வேலை, பொருளாதாரம் என்றெல்லாம் கடக்க வேணும். கடந்த காலங்கள் பழைய காலம் மாதிரி, வேடுவ காலம் மாதிரி 18 வயதுக்கு வந்தவொடனே ஒரு சோடியை சேர்த்துட்டு 4 குழந்தைகளை பெற்றுட்டு வாழ்கிறது வாழ்க்கையாக இருக்காது. அப்போ இந்த 18 வயதும் 20 வயதும் பிள்ளைகள் ஓடிட்டாங்க என்று சொல்கிற போது நான் அவையே குறையாக நினைக்கல. என்று சொன்னால் அவைக்கு அந்த வயதில் அந்த ஹோமோன் வேலை செய்யும். அப்போ அந்த தூண்டல்கள் இருக்கும். அவர்கள் எதிர்ப்பால்காரரோட பழக விரும்பியிருப்பார்கள், பழகியிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தாய் தந்தையைத்தான் நான் இப்போ நோகிறேன். என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு அந்த வயதில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதை உணர்ந்து பிள்ளைகளோட நல்ல ஃப்ரெண்டாக பழகணும். பிள்ளைகளோட அந்யோன்யமாக கதைச்சி அவர்களோட பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணும். பிள்ளைகளுக்கு அப்படியான பிரச்சனைகள் வராத மாதிரி ஒரு சேஃபாக ஒரு வேலியை அமைச்சு தாய் தகப்பன் பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து அந்த பிள்ளைய உரிய வயது வந்து படித்து ஒரு தொழிலுக்குள்ளே வந்தால் பிறகு தான், தொழிலுக்குள்ளே அல்லது தங்களோட வாழ்க்கையை தாங்கள் பாப்பினம் வேண்டா பிறகு தான் இந்த விஷயத்துக்குள்ளே போக முடியும் என்பதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். தயவுசெய்து இதை வேறு யூரோப்பில் இல்லாட்டி வேறு இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் பார்க்க வேண்டாம். எடுத்துனா உங்களோட கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது இலங்கையில் சராசரியாக ஒரு மனிதன் வாழக்கூடியது. சரி, அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் தாய் தகப்பன் பிள்ளை விட்டுட்டு இருந்தவன் என்ன சொன்னால், பிள்ளையை கண்காணிச்சிருக்கணும், பிள்ளை எங்கே போகுது, பிள்ளை எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்துருக்கணும். பிள்ளைன்ற தனிப்பட்ட தேவைகள், பிள்ளைன்ற உலகநல பிரச்சனைகளை பற்றி அறிஞ்சிருக்கணும். பாடசாலையில் பிள்ளை எப்படி நடக்குது, வீட்டில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கணும். அப்போ இப்படியான கவனிப்பு கூடாக பிள்ளைய ஒரு நல்ல முறையில் கேர் பண்ணி அந்த பிள்ளைய நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி, நல்ல ஒரு இலட்சியத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக வேண்டியது தாய் தகப்பன்ற பொறுப்பு. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளும் இருக்குதுகள். அதுகளுக்கு அவை சார்ந்திருக்கிற ரெண்டாந்திரமாக பார்க்கக்கூடிய ரெண்டாந்திர நபர்கள், அம்மம்மா, அப்பம்மா அல்லது உறவினர்கள் அல்லது ஹோமில் இருந்த அந்த இல்லங்கள், அதெல்லாம் சரியான முறையில் செயல்பட்டு இந்த மாதிரியான செயற்பாட்டுக்கூடாக அவை ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதான் வாழ்க்கையாண்டு. இல்லை, இப்படியும் வாழலாம். ஆனால் அவர்கள் இந்த திருமணம் செய்தால் பிறகு அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது, பொருளாதார கஷ்டங்கள் வராது, அவன் எதிர்காலம் நல்லா இருக்க முடியாது வரணும். அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு.
இந்த இளவயது திருமணங்களால் கணக்க பிரச்சனைகள் வருது. ஒரு 25 வயதுக்கு முதல்ல அதிகமானவர்கள் டிவோர்ஸ்டாக போகிறார்கள். என்று சொன்னால் வாழ்க்கை ஒரு அறியாத வயதில் தொடங்கி அப்புறம் வாழ்க்கையை அறிகிற வயதில் அவர்களுடைய முரண்பாடுகள் வருது. அப்போ அதனால தான் சொல்கிறேன், இந்த 17, 18, 16, 20 வயதுக்குள்ள காதலை நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேணும். அதை கையாண்டு இந்த ஏஜை நீங்கள் தாண்டி 20, 21 வயதுக்கு அங்கால போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவாண்டு வரும். தயவுசெய்து இளம் வயதில் உள்ள பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே, இது நான் உங்களுக்கு ஒரு அப்பாவாக இந்த அறிவுரையை சொல்கிறேன். தயவுசெய்து 16 வயது, 17, 20, 21 வயதுக்குள்ளே வர காதலை நீங்கள் உண்மை என்று நம்பி, அல்லது அது ஒரு சீரியஸான விஷயமாக நம்பி உங்களோட வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டாம். நான் கூட காதலுக்கு மதிப்பு தாரேன், அந்த வயதில் ஏற்படுற உணர்வுகளை நான் விளங்கிக் கொள்கிறேன், அது சரியானது என்று கூடி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த உணர்வுகள் சரியாக இருக்கலாம், நீங்கள் தெரிஞ்செடுக்கிற வழி, அதாவது நாங்கள் கல்யாணத்துக்கு போவோம், இவரைத்தான் நாங்கள் முடிச்சு கொள்வோம் என்று சொல்லி எடுக்கிற தீர்மானங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு பல வேளை பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். எனவே நீங்கள் அந்த வயதில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் அம்மா அப்பா அந்த அறிவுரையை கேட்டும், அல்லது நீங்களே சுயமாக உங்களை விசாரித்து நீங்கள் ஒரு சுய அறிவோடு இந்த சவால்களை எதிர்கொண்டு, அதாவது இந்த டீனேஜில் ஏற்படுற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும், உங்களோட வாழ்க்கை எதிர்காலம் நல்ல மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.